வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் VBA மேக்ரோ பயன்படுத்தி எப்படி உங்களுடைய ஒர்க் புக்கில் நியூ ஒர்க் ஷீட் எப்படி ஆட் பண்ணலாம் அண்ட் எப்படி ஒரு நியூ ஷீட் வந்து இந்த ஹெண்ட் ஆஃப் ஒர்க் புக்கில் எப்படி ஆட் பண்ணுறது, ஆட் ஷீட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த VBA மேக்ரோ பயன்படுத்தி எப்படி ஆட் பண்ணலாம், ஆட் பண்ண ஒர்க் புக்குக்கு எப்படி நேம் நம்ம டிஃபைன் பண்ணலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அட் த சேம் டைம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கம் இருக்கிற பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி அப்படியே அந்த ஹால் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஒர்க் ஷீட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு கிளிக் ஆன் டெவலப்பர் டேப் அண்ட் விசுவல் பேசிக். இதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு விசுவல் பேசிக் எடிட்டர் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ கிளிக் ஆன் இன்சர்ட் அண்ட் கிரியேட் நியூ மாடல். இதனுடைய மாடல் நீங்கள் கிரியேட் பண்ண உடனே மாடல் கீழே உங்களுக்கு இது கிரியேட் ஆகிடும். உங்களோட இது தகுந்த மாதிரி நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து ஆட் ஷீட்ஸ் நேம் பண்ண உடனே அவுட்டரில் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த நேம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும், ஆட் ஷீட்ஸ். இப்போ நம்ம VBA மேக்ரோ நம்ம க்ரியேட் பண்ணலாம். இட்ஸ் வெரி சிம்பிள், ரொம்பவே ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் சப், ஸோ உங்களுடைய மேக்ரோ நேம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். நான் இதில் வந்து ஷீட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் என்டர். இப்போ நம்ம சிம்பிளான ஒரு கோடு தான் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஷீட்ஸ் டாட் ஆட் இதை நம்ம கொடுத்தா போதும். டேப் இல்லைன்னா இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணலாம், என்டர். இந்த மேக்ரோ ரன் பண்ணோம்னா நியூ ஷீட்டு இங்கே நம்மளுக்கு ஆட் ஆகும். பார்க்கலாம் அது எப்படி ஆட் ஆகுதுன்னு. ஸோ இப்போ நான் இந்த மேக்ரோ சேவ் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ரன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்களா நியூ ஷீட் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு பிஃபோர் பேசிக் VBA ஷீட்டுக்கு முன்னாடி. ஸோ இட்ஸ் நேமிங் ஷீட் 3. இந்த நேம் கூட நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஸ்டெப்பில் அதை பற்றி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் இதை டெலீட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதை. ஸோ மேக்ரோவில் இப்படி தான் ஒரு நார்மலாக ஒரு ஷீட்டை ஆட் பண்ணுறது. பட் ஆனால் இது வந்து எப்பயுமே முன்னாடி தான் ஆட் ஆகும். ஆனால் ஒவ்வொரு ஷீட்டு க்ரியேட் பண்ணும்போதும் ஒன் ஆஃப்டர் அதர். ஸோ இப்போ இங்கே ஒரு ஷீட் இப்போ க்ரியேட் ஆகுதுன்னா அடுத்த ஷீட் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு தான் க்ரியேட் ஆகணும். ஷீட் 6 அண்ட் ஷீட் 7 அண்ட் ஷீட் 8 அண்ட் ஷீட் 9. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி இது நம்மளுக்கு ஆட் ஆகணும். ஸோ முன்னாடி நம்மளுக்கு ஆட் ஆகக்கூடாது. இது நம்மளுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர்னு சொல்லலாம். பட் அதுக்குன்னு செப்பரேட் கோட் இருக்குது, அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி இப்படி ஒவ்வொரு ஷீட்டு கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அது ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ VBA நான் ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ அப்படியே இன்னொரு மேக்ரோ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஷீட்ஸ் அண்டர்ஸ்கோர் ஆட், அதுக்கு கீழே வந்து நம்ம கவுண்ட்டு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கோடை வந்து நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ரொம்பவே சிம்பிள் தான் பாருங்கள். ஷீட்ஸ் டாட் முன்ன நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் ஷீட்ஸ் டாட் ஆட். பட் ஆனால் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா கோடு ஒன்று நம்ம ரைட் பண்ண போகிறோம். என்னென்னா ஆஃப்டர் காலன் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈக்குவல் ஷீட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ஷீட்ஸ் டாட் கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அகெயின் ஒன் மோர் க்ளோஸ் ப்ராக்கெட். ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுனால இன்னொரு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்கணும். ஷீட் ஆட் பண்ணுறோம். எங்கே ஆட் பண்ணுற போகிறோம்? ஆஃப்டர் ஷீட்ஸ் டாட் கவுண்ட். ஸோ ஆக்டிவ் ஷீட்லேருந்து நம்மளுக்கு இன்னொரு ஷீட் அப்படியே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் ஆட் பண்ண ஷீட்லேருந்து. இப்போ நம்ம இந்த மேக்ரோ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஆக்டிவ் ஷீட் வந்து டேட்டா. இப்போ நான் நம்மளோட இந்த மேக்ரோ ரன் பண்ணும்போது இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு ஒரு நியூ ஷீட் ஆட் ஆகும். கிளிக் பண்ணுற பாருங்கள். ஸோ நியூ ஷீட் ஒன்று நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. இப்போ திரும்ப நான் இன்னொரு டைம் இந்த மேக்ரோ ரன் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணியாச்சு பாருங்கள், இன்னொரு நியூ ஒர்க் ஷீட் நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. திரும்ப நான் கிளிக் பண்ணால் இன்னொரு ஒர்க் ஷீட் நம்மளுக்கு ஆட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு முறையும் இதை நம்ம மேக்ரோ ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நியூ ஷீட் ஆட் ஆகும். இப்படி தான் இதனுடைய ஷீட்டை வந்து ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ஆஃப்டர் ஷீட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ பிஃபோர் ஷீட் நம்ம எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட் இஸ் கால்ட் சப். உங்களுடைய ஷீட் நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். டாட் ஆட் பிஃபோர் நான் கொடுக்குறேங்க. ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். ஸோ இன்னொரு நம்மளுக்கு நியூ கோடு நம்மளுக்கு ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ ஷீட் முன்னாடி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஷீட்ஸ் டாட் ஆட் சேம் அதே மாதிரி தான். பட் இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிஃபோர்னு கொடுக்கணும். ஸோ பிஃபோருக்கு முன்னாடி நம்ம ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் நம்ம கொடுத்தே ஆகணும். இப்போ காலன் ஈக்குவல் ஷீட்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எந்த ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணணும் நியூ ஷீட்டு, அதனுடைய ஷீட் நேம் இங்கே டிஃபைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளாக இந்த டேட்டா என்ற ஷீட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஷீட் ஆட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதனுடைய ஷீட் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும்.
க்ளோஸ் ப்ராக்கெட் அகெயின் க்ளோஸ் ப்ராக்கெட் டாட் நேம். ஸோ ஆட் பண்ணுற நியூ ஷீட்டுக்கு என்ன நேம் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி நேம் ஈக்குவல் நியூன்னு டைப் பண்ணிக்கலாம். அகெயின் டபுள் கொட்டேஷன் என்டர். இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம பார்த்தோம்னா எப்பயாவது ஒரு நியூ ஒர்க் புக் ஆட் பண்ணோம் பிஃபோர் பர்டிகுலர் ஷீட்டுக்கு முன்னாடினா இந்த மெத்தட் நம்ம பயன்படுத்தினா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த டேட்டான்ற ஷீட்டுக்கு முன்னாடி நியூன்ற நம்மளுக்கு ஒரு ஷீட் நம்மளுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் ஆஃப்டர் ஆர் பிஃபோர்னுடைய நியூ ஒர்க் ஷீட் நம்ம ஆட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இல்லை ஏதாவது கருத்து இருந்தால் இந்த வீடியோ பற்றி மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.